சீரியஸா சொல்றேன். அவ்வளவு லவ் பண்றீங்களா என்ன? அவர் மேல இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் அதிகமா நேத்து ஃபுல்லா அதுதான் சார் பார்த்தேன். அது ஒரு 5 நிமிஷம் ட்ரெய்லரா இருந்தாலும் அதை நான் ஒரு 50 தடவைக்கு மேல பார்த்துட்டேன். அவ்வளவுதான் பாத்தீங்களா? அதுக்கு மேல பாக்கல? நமக்கு வராதே சார். அதனாலதான் அவர் தலைவரா இருக்காரு. அவர் போட்டாதான் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அது அவர் போட்ட ஸ்டைலே கிடையாது. லெஜெண்ட் கிட்ட அடிக்கிறதுல தப்பே இல்ல. அதனால நீங்க கண்ணாடியில அழகாதான் இருக்கீங்க. நீங்க ரஜினியை ஹீரோவை மட்டும் நடிக்க வச்சு பாத்தீங்கன்னா அப்படிலாம் வராது. ரஜினியும் கமலும் ஏன் நாங்கள் பிரிந்தோம் அப்படிங்கிறது கமலஹாசன் விளக்கம் கொடுத்துருப்பாரு. கமல் சார் நடிக்கிற படத்துல ரஜினி சாரு கமல் சார் படம் ஃபுல்லா நடிச்சிருப்பாரு. ரஜினி சார் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டார். படக ஓட்டிருப்பாரு. வில்லனா வந்துட்டு போறவரு தூள் பண்ணிட்டு போறாரு. அவரு பேர் வாங்கிட்டு போறாரு. பேர் வாங்க வேண்டியவரு கமலஹாசன். நீங்க நம்பியார பாத்தீங்கன்னா பழைய படத்துல எல்லாம் இப்படின்னு ஏன்னா ஆன்சா கசக்குறாரு. இந்திரன் ஒரு படம், அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. டேக் மேல டேக் போகுது. ரஜினி சார் டென்ஷன் ஆயிட்டாரு. கமலஹாசன் நினைச்சே கதை எழுதியாரு. கமல் சாரும் பிரீத்தி ஜிந்தான்னு ஒரு ஹீரோயின் நெஞ்சி நீங்க எதுக்கா பாடி காட்டுறேன்னா, கமல் சாரு எதனால அதுல நடிக்க மாட்டாரு நடிக்கல அப்படிங்கறதெல்லாம் காரண காரியங்கள்லாம் தெரியல. என்ன பொம்பளை பொண்ணு சுத்துறதுதான் பொழப்பா? ஆமா, இது அப்படியே ஏங்க வேற மாதிரி அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகுது. மத்த மாதிரி பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். பெரும்பாலும் ரஜினி சார் படத்துல ஆள ஆரம்பிச்சாருனாவே வாயை பத்திப்பாரு, இல்லைன்னா திரும்பிப்பாரு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். பார்க்கும்போதே நீலாம்பரி ஞாபகம் வருதுல. ஆனா நான் நீலாம்பரிலாம் இல்லைங்க. பட் நீலாம்பரி அப்படின்ற அந்த கேரக்டர் படையப்பா படத்துல எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், படையப்பா படத்துல படையப்பாவா நடிச்ச சூப்பர் ஸ்டாரை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். அவரோட ஸ்டைலை பத்தி பேச போறோம். அதுக்காக தான் இந்த ஸ்டைல். ஸோ வாங்க அவரை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காங்க. அவர்கிட்ட இன்னும் பல விஷயங்கள் நம்மளோட சூப்பர் ஸ்டாரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஆனா வணக்கம் நாளுக்கு நாள் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்ன காரணம்? கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாம இருக்கீங்களே? இல்லையே, நீங்க கண்ணு நல்லா தெரியுது சார். ஃபர்ஸ்ட் வரும்போது சொன்ன வணக்கம் வேற, இப்ப சொல்ற வணக்கம் வேற. போன தடவை நம்ம வந்து பேசும்போது சொன்ன வணக்கம் வேற. வணக்கத்திலே வந்து ஸ்டைல் காட்டிட்டு இருக்கீங்களே. அப்படிங்களா? என்ன காரணம் சார்? கண்ணாடியில என்னைய நான் மறந்துட்டேன். ஓ, அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றீங்களா? அவ்வளவு பெருசா இருக்கு. கண்ணாடி பெருசா இருக்குன்னு சொன்ன வேற ஒண்ணும். ஓகே சார், கண்ணாடி ஆனா அழகா இருக்கு. தேங்க்யூ சார். பட் நமக்கு இந்த பாக்யராஜ் அந்த காலத்துல எல்லாம் போடுவார் இல்லையா? அவர் அப்போ உங்களை பார்த்துருந்தாருன்னா உங்களை ஹீரோயின் ஆக்கிருப்பாரு. பட் அவர் போடுறது ஒரு ஸ்டைல் இருக்கும் சார். அடிக்கடி கண்ணாடி இப்படி தூக்கி விடுவாரு. அதை பார்த்தே நிறைய பேர் அவரை இமிடேட் எல்லாம் பண்றாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். அதுவும் நல்லாதான் இருக்கு. அப்படிங்களா? நீங்க பாக்யராஜ் மாதிரி எனக்கு சொன்னது கூட சந்தோஷம் தான். அப்படியா? ஆனா நீங்க ரஜினியை பத்தி பேசணும் தானே கூப்பிட்டீங்க? ஆமா சார். ஆமா, ஏன் ரஜினி அந்த அளவுக்கு சீரியஸா சொல்றேன், அவ்வளவு லவ் பண்றீங்களா என்ன? லவ்லாம் இல்ல சார். அது எப்படி சொல்றது, சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு மாசு, ஒரு கெத்து, பிடிக்குதோ இல்லையோ அது செகண்டரி. பட் அவர் அந்த தியேட்டர்ல பாக்குறப்போ ஆடியன்ஸ் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு அவர் மேல இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் அதிகமாகுது. தெரியுது. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே போன் எனக்கு அடிச்சீங்களே. ஆமா சார். ட்ரெய்லர் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நான் பாத்துட்டேன் சார். அதை நேத்து ஃபுல்லா அதுதான் சார் பார்த்தேன். அது ஒரு 5 நிமிஷம் ட்ரெய்லரா இருந்தாலும் அதை நான் ஒரு 50 தடவைக்கு மேல பாத்துட்டேன். அவ்வளவுதான் பாத்தீங்களா? அதுக்கு மேல பாக்கல? அதுக்கு மேல நெட் காலி ஆயிடுச்சு சார். ரீசார்ஜ் பண்றதுக்கு ஆள் இல்ல? ரீசார்ஜ் பண்றதுக்கு ஆள்லாம் இருக்காங்க சார். காசு இல்ல, என்ன பண்றது? ஓ, நீங்க உங்க காசுல தான் ரீசார்ஜ் பண்றீங்க அப்ப? ஆமா சார். ரீசார்ஜ் யாரையும் பண்ண வைக்கிறது இல்ல? அப்படிலாம் நமக்கு இல்ல சார். நம்ம அந்த லெவல்லாம் தாண்டியாச்சு. இப்ப நம்ம தான் இன்னொருத்தருக்கு பண்ணி விட வேண்டியதா இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த கால் பண்ணா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரீசார்ஜ் பண்ண சொல்றதெல்லாம் நம்ம தாண்டியாச்சு சார். இப்ப நம்ம தான் சார் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? நல்லா கேட்டுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க நம்பர் எல்லாம் போட்டுருங்க. உங்க நம்பருக்கு அவங்க ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே சார். இந்த வீடியோ வந்து 1 மில்லியன் போயிடுச்சுன்னா நான் யார் யார் நம்பர் எல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன் சார். ஷூர். ஓ, ஆமா. ரீசார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு 10 ரூபா ரீசார்ஜ்? 10 ரூபா ரீசார்ஜ் எல்லாம் இப்ப எங்க சார் இருக்கு? அந்த கார்டே கிடையாது. இப்பதான் மினிமமே 300 ரூபாய் 400 ரூபாய் ஒரு மாசத்துக்கே ஆக்கிட்டாங்க. அதுலயும் 1.5 GB தான் கொடுக்குறாங்க ஒரு டேக்கு. அதுவே பத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ட்ரெய்லர்லாம் டெய்லி வந்துட்டு இருந்தா நம்ம எப்படி அதை வச்சு பாக்குறது? பத்த மாட்டேங்குது.
கொஞ்சம் ஜியோ கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மோடி கிட்ட சொல்லலாம். மோடி மோடி கிட்ட கிட்ட சொல்லலாம். வந்து ஆமா நம்மகிட்ட வந்து மனு எழுதி போட்டோம்னா ஆமா அவர் ஏதாவது வந்து அம்பானி கிட்ட பேசி என்ன அவருதான் இந்த நெட்வொர்க் இதெல்லாம் வச்சு நடத்திட்டு ஆமா இருக்காராம். சார். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணலாம். அதுதான் டைரக்டா அதுக்குதான் ஜியோன்னு நான் வந்து சொன்னேன். ஸோ அவங்க கொஞ்சம் மனசு வச்சாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நெட். பரவாயில்ல. ஆமா. சரி, ரஜினி பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும், என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? ரஜினிய பத்தி எனக்கு நிறைய தெரியும் சார். இருந்தாலும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ 50 வருஷமா சினிமாவுல இருந்திருக்காரு. இப்ப வரைக்கும் 70 வயசை தாண்டியும் ஹீரோவா நடிக்கிறாரு. அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ அவரை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு இன்டர்வியூ பத்தாது, 2 இன்டர்வியூ பத்தாது. நம்ம எத்தனை இன்டர்வியூ வேணாலும் அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம். பேசுறது மட்டும் இல்லாம அவருக்குன்னு தனியா ஆடியன்ஸ் இருக்கிற வரைக்கும் நாம இன்னும் எப்பவுமே இதே மாதிரி பல எபிசோட்ஸ் பண்ணலாம். சோ நம்ம பார்ட் 1ல சூப்பரா பேசியிருந்தோம். இப்ப பார்ட் 2லயும் அதோட கண்டினியூட்டி தான் பத்தி பேச போறோம். கண்டினியூட்டி அப்படின்னா பழைய கதைலாம் இல்ல. நேத்து ரிலீஸ் ஆன அந்த ட்ரெய்லர், மாசான அந்த ட்ரெய்லரை பத்தி உங்க வாயால நான் கேட்கணும். ஆஸ் அ டைரக்டரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ரஜினியை பத்தி பேசலாம் வாங்கன்னு சொல்லி என்னைய உட்கார வச்சுட்டு, ஆனா நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, இது இங்க எந்த இடத்துல நியாயம்? அதாவது அந்த பேரை சொல்லும்போது தன்னைத்தானே மறப்போம்ல சார். அதான் அந்த அப்படிங்களா? கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி சார். ஒரு விஷயம் தெரியுமா? ம் தலைவன் கண்ணாடிய இப்படிதான் போடுவார். ஆமா சார். போடுங்களேன். நமக்கு வராதே சார். அதனாலதான் அவர் தலைவரா இருக்காரு. அவர் போட்டாதான் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அது அவர் போட்ட ஸ்டைலே கிடையாது. அது சிவாஜி கணேசன் தான் முத அப்படி கண்ணாடி அப்படி போட்டது தமிழ் அப்படியா? சினிமாவுல. ம் இது ஆனா என்ன புதுசா இருக்கு? புதுசா இல்ல, ம் அவர் ஒரே ஒரு தடவை தான் போட்டாரு. இவர் கண்டினியூவா போட ஆரம்பிச்சு இவர் ஸ்டைலா அதை காட்டிட்டாரு. ம் புரியுதுங்களா? ம். ஆனா காப்பி அடிச்சது யாருகிட்ட? சிவாஜி சார் கிட்ட. சிவாஜி சார்ட்ட அடிச்சதுல தப்பே இல்லையே. ம் புரியுதுங்களா? ம் ஒரு குண்டு கல்யாணத்துக்கு அடிச்சிருந்தாதான் தப்பு, ம் கமலஹாசன் அடிச்சிருந்தாதான் தப்பு, ம் லெஜெண்ட் கிட்ட அடிக்கிறதுல தப்பே இல்லை. தப்பு இல்ல. ம் புரியுதுங்களா? ம் அதனால நீங்க கண்ணாடியில அழகாதான் இருக்கீங்க. ஆனா அந்த கண்ணாடியில நான் தெரியறேன், அது தெரியுமா? தெரியுது சார். ஆனா நம்ம போட்டிருக்க கண்ணாடி எல்லாம் விடுங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க கண்ணாடி போடுறதுன்னா சூப்பர் ஸ்டார் தான்னு. சோ அவரை பத்தி பேசலாமா? ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டைலே அந்த கூலிங் கிளாஸ் மாற்றுறதுதான். அதை பத்தி சொல்லுங்களேன். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணதுங்கிறது ஆக்சுவலா என்னன்னா, அவருக்கு அந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு காரணமா இருந்தது என்னன்னா, அவருக்கு அமைஞ்ச கேரக்டர்ஸ் வில்லன் அப்படிங்க. உங்களுக்கு ஹீரோவா இருந்து டிஃபரன்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஹீரோவா இருந்தா சும்மா தென்னை மரத்தை சுத்திக்கிட்டும் மாட்டுக்கு பால் கறந்தாவே சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்துக்கு வந்துடலாம். உங்களுக்கு ராமராஜன் வேற எதையுமே செய்யல, கழுத்துல துண்டை போட்டுக்கிட்டு ட்ரௌசர் ஒண்ணு போட்டுக்கிட்டு என்ன செய்வார்? மாட்டுக்கு கறப்பார். பால் கறப்பார். ம் புரியுதுங்களா? ஆமா. ஆனா ஒரு காலத்துல அவரு தான் இந்த ஆடியன்ஸை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா அவருக்கெல்லாம் தனிப்பட்ட ஸ்டைல் இருந்ததா? இல்ல. ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி போட்டாப்புல ஸ்டைல் வந்துடாது. ஆமா. ஸ்டைலுங்கிறது நாம பண்ணணும். ம் அந்த பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு கிடைச்ச ரோல்ஸ், ம் இவர் வில்லன் ஆக்ஷன்ஸ் பண்ணதுனாலதான். நீங்க ரஜினியை ஹீரோவை மட்டும் நடிக்க வச்சு பார்த்தீங்கன்னா அங்க வந்து லக 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 அப்படிலாம் வராது, ம் அப்படிலாம் வராது. ம் புரியுதுங்களா? ம் ஒரு வில்லன் அப்படிங்கிறப்பதான் அதெல்லாம் பண்ண முடியும். ம் அவரு தன்னை வந்து வெளிக்காட்டி ரசிக்க வச்சது இப்படி இருந்ததுனாலதான் கமலஹாசன் வெரி பிகினிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு 7 படங்கள்ல ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா. ஆமா, ம் கமலஹாசன் சார் ஹீரோ, ரஜினி சார் வந்து வில்லன். வில்லன். ஆனா என்னன்னா 2 பேரும் சேர்ந்து சொல்லி வச்சு பிரிஞ்சாங்க, வெறும் நண்பர்களா பிரிஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் அவங்களே வாய் மூலியமா சொல்ற நல்ல விதமா சொல்ற கதைகள். ஓகே. ஆனா நாங்களும் மனுஷன் தானே, ம் நமக்கு உண்மை தெரியும் இல்லையா? ஆமா. ஆமா. என்ன உண்மை தெரியும்? பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள என்னைக்காவது நல்ல விதமா பார்ப்பான்? பார்க்க மாட்டான். ஆ? பார்க்க மாட்டான். அப்படி இருக்கிறப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து, கமல் சார் ஒரு இடத்துல சொல்லிப்பாரு, ம் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாலும் சம்பளம் ஒரே சம்பளத்தை 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ம் அதனால நாங்க சம்பளத்தை அதிகமா வாங்கணுங்கிறதுனால அவரு தனியா போய் நடிச்சாருன்னா அது தனி சம்பளமாகும், நான் தனியா நடிச்சேன்னா நான் தனி சம்பளமாகும். ம் அப்படிங்கறதுனாலதான் நாங்க 2 பேரும் தனியா பிரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சோம். ஓகே. அப்படிங்கறத ஓப்பன் டாக்கா சில வருடங்களுக்கு முன்னால, இந்த பல வருடங்களுக்கு முன்னாலேயே ம் இவர் வந்து ரஜினியும் கமலும் ஏன் நாங்கள் பிரிந்தோம் அப்படிங்கிறது கமலஹாசன் விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஓகே. ம் ஆனா உண்மை அது கிடையாது. ம் புரியுதுங்களா? ஆ கமல் சார் நடிக்கிற படத்துல ரஜினி சாரு
கமல் சார் படம் ஃபுல்லா நடிச்சிருப்பாரு. ம். ரஜினி சார் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டார். படக ஓட்டியிருப்பாரு. ஆமா ஆமா ஒரு பாட்டு சீன் வரும். ஆமா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன் அந்த சார். ஸ்டைல் இதெல்லாம் பாத்துருக்கேன். பாத்திருக்கீங்களா? ம். கமல் பாத்துருக்கேன். சார் வந்து நமக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு வில்லனா வந்துட்டு போறவரு ம். தூள் பண்ணிட்டு போறாரு. அவரு பேர் வாங்கிட்டு போறாரு. ம். பேர் வாங்க வேண்டியவரு கமலஹாசன் படத்துல. ம். ஆனா ரஜினி தான் பேர் வாங்குறாரு. ம். 16 வயதுலங்கிற படத்துல பரட்டங்கிறது யார சொன்னாங்க? ஆமா கமலையா சொன்னானுங்க? இல்ல. இது மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் அவர் பேர் வாங்கணும் இவர் பயந்துட்டாரு. ம். சீரியஸா. ம். அதான் உண்மை. ஓகே. புரியுதுங்களா? நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு நடிக்கிறோம். ஆனா அந்த நடிப்ப அவர் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுறாரு. ம். அப்படிங்கறதுனால தான் அந்த பிரிவுகள் ஏற்பட்டது. ம். ஆனா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவரு என்னன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு ஹீரோவா தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. ம். ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாலும் ஹீரோக்குள்ளார வில்லன் அப்படின்னா வில்லனா இல்லாம ம். ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்துட்டாரு. ஓகே. வில்லன் பண்ற ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே ஹீரோவுக்கு பண்ண ஆரம்பிச்சாரு. அதனாலதான் அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்டைலா இருந்தது. சிவாஜி சார் வந்து நவராத்திரி அப்படிங்கிற படத்துல வந்து கிட்டத்தட்ட 9 கெட்டப் போட்டிருப்பாரு. ம். 9க்கும் 9 பாடி லாங்குவேஜ் மாறி மாறி இருக்கும். ம். அவரு அதாவது கண்ணாடியை கூட சுத்தி போட்டாருன்னா அந்த கேரக்டர் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பண்ணாரு. ம். அந்த கேரக்டரா அப்படிங்கிறப்ப அந்த கேரக்டருக்கு தகுந்தது மாதிரி இவரு அப்படி பண்ண முடியல. ம். இவரு கிடைக்கிறதெல்லாம் என்ன சொல்றது ஒரே மாதிரி ஹீரோ. அந்த ஹீரோல என்ன பண்ணணும் நமக்குன்னு ஒரு ஸ்டைல்ஸ் ஆமா. நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இதை நாம எப்படி கிரியேட் பண்றது ம். அப்படிங்கிறதுக்கு தான் இவர் ஒரு ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சாரு. எது ம். வில்லனா பண்ண வேண்டிய நீங்க நான் சொல்ல சத்யராஜ் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா ம். அவங்க எல்லாம் வில்லனா நடிக்கிறப்பதான் பேர் எடுத்தாங்க. ஆமா. ஹீரோவா நடிக்கிறப்ப ஒன்னும் பேர் எடுத்துடல. ம். ஹீரோவா நடிக்கிறப்ப கதை தான் நல்லா இருந்தது. ம். அந்த கதை நல்லா இருந்ததுனால அதுல ஓடி இருக்கும். ஓகே. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட பேரா வெளியில வந்திருக்காரு. ம். இவர் வந்து வில்லனா பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் ஹீரோல வச்சு பண்ணாரு. ம். அதனாலதான் தனித்துவமா தெரிய ஆரம்பிச்சது. எங்கேயாவது முன்னாடி எல்லாம் படத்துல போய் பாத்தீங்கன்னா வில்லன் தான் அந்த லூசுத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணுவான். பண்ணுவாங்க. மேல தூக்கி விட்டெறியறது. ம். நீங்க நம்பியார பாத்தீங்கன்னா பழைய படத்துல எல்லாம் இப்படி இப்படின்னு என்ன ஹான்சா கசக்குறாரு. ம். ஆ? இல்ல சார் அது அவரோட ஸ்டைல். எதுக்காக செய்றாரு? அவர் வில்லங்கிறதுனால. வில்லன். ஆமா. ஆமா. எங்கேயாவது எம்ஜிஆர் இப்படி பண்ணியிருந்தாருன்னா என்ன இருக்கும்? நல்லா இருந்திருக்கு. ஆ? நல்லா இருந்திருக்கு. புரியுதுங்களா? அதை யார் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ரஜினி சார் வந்து வில்லனா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஹீரோக்குள்ளார வைக்க ஆரம்பிச்சாரு. ம். அதனால அது பேசு பொருளாச்சு. ஓகே. இவ்வளவுலாம் நடந்தாலும் ம். இந்திரன் ஒரு படம் ஆமா. சங்கர் சார் எடுத்துட்டு ஆமா ஆமா. அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ம். டேக் மேல டேக் போகுது. ம். ரஜினி சார் டென்ஷன் ஆயிட்டாரு. ம். ஏன்னா அந்த படம் வந்து கதை எழுதுறப்பவே கமலஹாசனை நினைச்சே கதை எழுதியது. அப்படிங்களா? புது கதையா இருக்கே இது. புது கதை இல்ல, ம். இதுதான் ஆரம்ப கதை. அப்ப எந்திரன்ல ஃபர்ஸ்ட் கமிட் ஆனது கமல் சாரா? கமல் சாரும் பிரீத்தி ஜிந்தான்னு ஒரு ஹீரோயின். ஆமா பாலிவுட் ஹீரோ. நெஞ்சினிலே ஆமா ஆமா. நெஞ்சினிலே ஆமா. எதுக்காக பாடி காட்டுறேன்னா பிரீத்தி ஜிந்தா யாருன்னு நெட்ல போய் தெரியாது. தேடக்கூடாதுங்கிறதுக்காக ம். தான். ம். புரியுதுங்களா? அவங்க 2 பேரும் காம்பினேஷனா எப்படி இருந்திருக்கும்? ஆமா. நல்லா இருந்திருக்கும்ல. ம். ஆனா என்னன்னு தெரியல. ம். ஷாருக் கான் நடிக்கிறதுக்கான விஷயமா அடுத்த மூவ்மெண்ட்டுங்கிற இடத்துக்குலாம் பேச ஆரம்பிச்சாங்க. கமல் சாரு எதனால அதுல நடிக்க மாட்டாரு நடிக்கல அப்படிங்கறதெல்லாம் காரண காரியங்கள்லாம் தெரியல. ம். ஒருவேளை இந்தியன்ல நிறைய நடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இதுல நடிக்கிறதுக்கு இல்லையோ, என்ன பொம்பளை பொண்ணு சுத்துறதுதான் பொழப்பா ம். அப்படிங்க. ஏன்னா அந்த படமே வந்து என்ன சொல்றது ஆமா லவ். லவ் தான். ம். ஆமா, ரோபோ வந்து லவ் பண்ணுது அப்படிங்கிற விஷயம்தான். அந்த ம். ஏன்னா கமல் சார் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருவாரு. ஓகே. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒரு படம். ம். அந்த படத்தை தான் உல்டா பண்ணி அவன் அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான லவ் வைக்கணும் ம். அப்படிங்கிற மூமெண்ட்ல தான் ஸ்பீல்பர்க் பண்ணியிருப்பாரு. ம். ஆனா நம்மால அதை உல்டா பண்ணி காதலிக்கும் காதலனுக்கும் அப்படின்னு மாத்தினாரு. ம். இந்த மாத்துற விஷயம் யாருக்கு தெரியும்? கமல் சாருக்கு தெரியும். அப்ப கமல் நடிப்பாரா? ஓ அதனால. ம். ரைட்டுங்களா? ம். இவர்கிட்ட அடுத்தாப்புல வந்து அஜித் கிட்ட ட்ரை பண்ணாங்க. ம். ஏன் எதுக்குன்னு தெரியல. ம். அதுவும் சரியா மூமெண்ட்டுக்கு வரல. ஓகே. அதுக்கப்புறம் ஷாருக் கான் வரைக்கும் போனாங்க. ரோபோட் வந்து ஷாருக் கான் நடிக்க வேண்டிய படமெல்லாம் மூவ் ஆச்சு. ஓ. அதுக்கப்புறம் தான் ரஜினி சாரோட ம். முதல் ஒன்ல ரஜினி சார் நடிக்கிறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ம். பிகினிங்ல ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு. ம். அதனால ரஜினி சார் வந்து ஓகே சங்கரோட ஒரு காம்பினேஷன் பண்ணுவோமே, ம். முதல் ஒன்ல நமக்கு மிஸ் ஆயிடுச்சு
ம். அப்படிங்கிற அந்த ஃபீலுக்காக இவரோட ஒரு காம்பினேஷன் பண்ணலாம், படம் பண்ணலாங்கிற ஐடியா தான் ம்ஹ்ம். அப்படின்னு. அது ரோபோ பண்ணுங்கதான் கிடையாது, சங்கரோட ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு உள்ளார பூந்து பண்ண ம். ஆரம்பிச்சது தான் ரோபோ. ஸோ ம்ஹ்ம். ரோபோக்கு பின்னால இவ்வளவு பெரிய கதை இல்ல, ம். இவ்வளவு சின்ன கதை தான் இருக்கு. இல்ல சார், இது புது விஷயமா தானே இருக்கு. அஜித் சாருக்கு இந்த கதைலாம் போச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து எந்திரனா சூப்பர் ஸ்டார பார்த்துட்டோம். அந்த கேரக்டர்ல அஜித் இருந்தா எப்படி இருப்பாரு? கமல் இருந்தா எப்படி இருப்பாரு? சோ அப்படி இல்லங்க, யோசிக்கிறேன். ஒரு கதை பண்றப்ப இப்ப வந்து என்ன சொல்றது, கஜினிங்கிற ஒரு படம் வந்து அஜித்துக்கு பண்ணக்கூடிய ஒரு பண்ணணும் அப்படிங்கிற திட்டமிட்டப்பட்டு எல்லாமே நடத்தப்பட்ட ஒரு கதை தான். ம். பட் இந்த மொட்டை அடிக்கிறதுங்கிற விஷயம் தான் யாரும் ஒத்துக்காம போய் அது ம். வந்து கடைசியில சூர்யா ம். கிட்ட போய் அது கஜினியா மாறுனது. ஓகே. அது கடைசியில பாலிவுட் வரைக்கும் போய் ம். அமீர் கான் வரைக்கும் அது நடிச்சு இதாச்சு. புரியுதுங்களா? அதனால அது மாதிரி ரோபோ அப்படிங்கிறது ஐ ரோபோட்னு ஒரு இங்கிலீஷ்ல எல்லாம் ஒரு படம் வந்துருச்சு. ம். அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என்னடா ஹாலிவுட் அப்படியே எடுக்கிறதுக்கு இங்க ஒரு திறமை வேணும். ஆமா. காப்பி அடிக்கிறான், காப்பி அடிக்கிறான், காப்பி அடிக்கிறான்னா எல்லாரும் சொல்லிருவானுங்க. காப்பி ம். அடிச்சு காட்டேன். அதுலயும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு சார். ரொம்ப உண்மைதான். கஷ்டங்க. ஆமா. ஆமா. புதுசா கூட ஒரு கதைய எடுத்தரலாம். ம். எடுத்த கதைய எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அறிவு வேணும். ஆமா. சீரியஸா. ரொம்ப கஷ்டம் அது. ஆமா. ஆமா. நம்ம ஈஸியா சொல்றோம். கடந்து போறோம். அவன் என்ன ஒண்ணும் தெரியாம காப்பி அடிச்சிடறான், எடுத்துடுறான் அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய கஷ்டம். இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட தனித்தன்மைங்கிறதுக்கு விஷயத்துக்கு தான் இவ்வளவு கதைகள நான் சொல்லிட்டு ஆமா. இருக்கேன். ம். ரோபோ அப்படிங்கிற படத்துல கூட, ஐ ரோபோட்ல கூட இங்கிலீஷ்காரன் கூட இவரு பண்ண ஸ்டைல பண்ணல. ம். இந்த பேனால சர்ன்னு சுத்துறது கித்துறது, அதாவது ரோபோங்கிற ஒரு எந்திர மனிதனா நடிச்சா கூட, அதுல தனித்துவமா ரஜினி சாரோட என்ன பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் முடியும்? ம். என்னென்ன ம். அப்படிங்கலாம் இதெல்லாம் அவரோட சிந்தனை. இதெல்லாம் நீங்க நினைச்சிராதீங்க. ம். அப்படியே சங்கர் சார் எல்லாம் அப்படியே டீமா உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சு புட்டு வச்சாங்கன்னு. ம். ரஜினி சார் ஒரு கேரக்டரை உள்ளார வாங்கினாருன்னா, அதுல ஒரு ஸ்டைல் பண்ணி காட்டுவார். ஓகே. அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ம். அப்படிங்கறது தான் ஒப்பீனியன் தான் கேட்பார். ம். பிடிக்கிற அளவு பண்ணிடுவார். அதான் ஹைலைட். ஓகே. அவர் ஒரு விஷயத்த ஸ்பாட்ல பண்றாரு அப்படின்னா ம். பிடிச்சிடணும். ஓகே. அந்த மாதிரி பண்ணிடுவார். ம். நீங்க சாதாரணமா ஒரு படியில ஒருத்தன் ஏறி போறதுக்கும் ரிவர்ஸ்ல ஏறி போறதுக்கும் டிஃபரெண்ட். டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப ரிவர்ஸ்ல ஏறி போற அளவுக்கு மைண்ட் செட்டப் வருதுன்னா என்ன ரீசன்? அத பாக்குற ஒரு டைரக்டருக்கு ஏய் நல்லா இருக்கப்பா இதே பண்ணு. ம். முதல்ல ஒரு நடிகன் டிஃபரெண்டா பண்ணி காட்டணும். ஓகே. அந்த பண்ணி காட்டுறதுங்கிறது சாதாரணமா வர்றது கிடையாது. ம். அது ஒரு கிரியேஷன்ஸ். ஆமா. ஸோ ஒரு நடிகன் கிரியேஷனா இருக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம். ம். எல்லா நடிகர் சொன்னதே செய்ய மாட்டாங்க தெரியுமா? ஆமா. பல நடிகர்கள் இப்படி நடியா அப்படின்னு சொன்னா கூட ம். சீரியஸா சொல்றேன். ம். செய்ய மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. நான் நிறைய படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ம். ம். ஆமா. உட்கார்ந்து பச்சை புள்ளைக்கு சொல்றது மாதிரி ம். சொல்லுவாங்க. ம். ஆமா. ஆனா வேணும்னு செய்ய மாட்டாங்களா? இல்ல அது வராதா? வேணும்னு செய்யறது இல்லையா? ம். இல்ல, நீங்க சொல்றத நான் நடிக்க மாட்டேன். எனக்குன்னு இந்த ஸ்டைல் இருக்கு. நான் இப்படிதான் பண்ணுவேன். அப்படி ஆமா. சொல்லுவாங்களா? இது அப்படியே ஏங்க வேற மாதிரி அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகுது. நான் ம். மத்த மாதிரி பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ம். வேணும்னா செய்யறதெல்லாம் கிடையாதுங்க. ம். புரியுதுங்களா? ம். பேசிக்கா அவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்ல, தெரியாது. ஓகே. ஒருத்தன் சொல்லிக் கொடுக்கறத புரிஞ்சுகிட்டு எடுத்துக்கிட்டு நடக்கிற அளவுக்கான ம். அந்த இது இல்ல. அப்படியே இருந்தாலும் ஃபேஸ்ல வந்து நடிப்புங்கிறது அவ்வளவு ஈஸியா வராது எல்லாருக்கும். ம். அது வந்து ஒரு கடவுளோட கிஃப்ட்ன்னு தான் சொல்லுவேன். ஓகே. ஆமா. ஏன்னா என்ன சொல்றது, கமல் சாரும் நல்ல நடிகர் தான். புரியுதுங்களா? ம். உலக நாயகன் அப்படின்னு. அவரு நடிக்கிறதோட இவரு நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்ல. ம். இவரு வேற ட்ராக், அவரு வேற ட்ராக். ஆமா. நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கண்ணாடி இப்படி சுத்தி போடுறத ம். கமலஹாசன் சார் பண்ணாருன்னா, அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நல்லாதான் இருக்கும். அப்புறம் ஏன் பண்ணல? அவருக்கு அது தோணல. தோணலன்னு இல்ல. ம். அதான் அவங்கவங்களுக்கு ஒரு யூனிக் இருக்கு. ம். புரியுதுங்களா? அதுல வந்து கமல் சாரை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த மாதிரிலாம் டிராவல் பண்ணியிருந்தாருன்னா, ஒருவேளை ஃபீல்ட் அவுட் ஆகி எப்படி வந்து ஒரு மோகன், ஒரு ராமராஜன், நிறைய நடிகர்கள் காணாம போயிருக்காங்க இல்லையா? அந்த ஆமா. லிஸ்ட்ல கூட போயிருக்கலாம். ம். பட் அவரு வந்து தனக்கான தனித்துவம் என்ன? ம். ஆமா. நீங்க வந்து தேவர்மன் படத்துல பாத்தீங்கன்னா, அப்பா இறந்து போனோன்னு நேரா வந்து உட்கார்ந்து ஒரு தூண்ல சாஞ்சு அழுவாரு. ம். இந்த அழுகைய பார்த்து நமக்கு அழுகை வரும். ஓகே. இதே விஷயத்த ரஜினி ஏதாவது படத்துல செஞ்சாரா? இல்ல. பெரும்பாலும் ரஜினி சார் படத்துல அழ ஆரம்பிச்சாருனாவே வாயை பொத்திப்பாரு, இல்லைன்னா திரும்பிப்பாரு. ம். வாய் திறந்து எங்கேயாவது அழுது பார்த்திருக்கீங்களா? ம்ஹ்ம். வாய்ப்பே கிடையாது. ஆமா. அவருக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு தெரியுது. ஓகே. நம்மள எப்படி ரசிப்போம் ம். அப்படிங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சதுனால,
அந்த புரிதல் அவங்களுக்கு என்ன தெரியுங்கிற அவங்கவுங்களுக்கான புரிதல் இருக்கு இல்லையா? ஓகே. அதனாலதான் இந்த உயரங்கள். ஓகே. ஆமா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கூலிங் கிளாஸ் பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணோம். ம். இப்போவும் சூப்பர் ஸ்டாரோட கூலிங் கிளாஸோட அந்த ஸ்டைல் பத்தி பேசிட்டு இருக்கோம். பாஷா படத்துல இதெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் இப்படி ஒரு கிளாஸ் போட்டிருப்பாரு. அத பத்தி ஏதாவது டீடைல் தெரியுமா? அத நான் அப்போ வந்து அந்த கிளாஸே வந்து ரொம்ப புதுசு. ஆமா. ஆமா. அந்த அந்த மாதிரி ஃப்ரேம்லெஸ் கிளாஸ் ம். அப்படின்னு. ம். அது அந்த நேரத்துல வந்து நெறைய இடத்துல ரொம்ப காஸ்ட்லியான பொருளா ஆக்கி விக்க ஆரம்பிச்சானுங்க. ம். ஆமா. சும்மா நார்மலாலாம் அந்த கிளாஸ் கிடைச்சிடாது. ஓகே. பிளாஸ்டிக் கிளாஸ் தான். ம். அவரு போட்டிருந்தது என்ன கிளாஸ்ன்னு நமக்கு தெரியாது. ம். ஆனா நார்மலா நம்ம கடையில வாங்குற ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ தான் ம். அவ்வளோ ரேட்டா வித்தானுங்க. காரணம் என்னன்னா, அவரு போட்டுக்கிட்டு நடிச்சதுனால. அந்த படத்துல அவரு அப்படி கிளாஸ் போட்டுக்கிட்டுறாரு. அந்த அப்படியெல்லாம் ஆட்டியெல்லாம் நடிச்சிருப்பாரே, அப்படியெல்லாம் கீழ விழுவாதா? ம். அப்படின்னு நம்ம சினிமாவுல ட்ரை பண்றப்ப ரஜினி சார பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் கேட்போம்ல. ஆமா. இந்த பாம்பு புத்துல கை விட்டா கடிக்காதா மாதிரி கண்ணாடி அப்படிங்கிற கீழ மாரி விழ. கண்ணாடி கீழ விழுவாதா? ம். கண்ணாடியில கம் போட்டு ஒட்டிட்டாங்களா? ம். எப்படி அது விழுவாம இருந்தது? ம். இப்படிலாம் பல கொஸ்டின்ஸ் அந்த நேரத்துல. ம். அது இன்னைக்கும் பாஷா படம் பார்க்குறப்ப இவ்வளவுலாம் கேவலமாலாம் நம்ம கேள்வி கேட்டிருக்கோமே அறியாமையா? ம். அப்படின்னு. அந்த மாரி கிளாஸ் இப்பயும் இருக்குது. ம். அது ஸ்டாண்டர்டா வந்து லாக் பண்ணோம்னா, இந்த மூக்குல வந்து ஒரு பின்னு அதாவது பின் எடுத்து குத்தமா இருக்கணும்னு சொல்லல. அங்க ஒரு லாக் சிஸ்டம் மாரி, அது மாரி அந்த இடத்துல ஒரு ஓகே. கிளிப்பு மாரி. அதாவது இப்ப நம்ம துணி காய போடுற ஆமா. கிளிப் இருக்கு இல்லையா? அத ஆமா. நம்ம இப்ப மாட்டோம்னா மாட்டிக்குது இல்லையா? ம். அது மாரி அந்த இந்த கிளாஸ் இடத்துல ஆனது அப்படி சொருவி ஆ. வச்சுக்கிறது. அதனால தான் அது ஆடும். ம். ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிளாஸ வேற எந்த ஹீரோவும் எந்த படத்துலயும் யூஸ் பண்ணவே இல்லல்ல? கிளாஸ தான் யூஸ் பண்ணல. ம். பாஷாவுல அவர் ம். யூஸ் பண்ண கிளாஸ் பேட்டர்ன தான் யூஸ் பண்ணல. ம். ஆனா அத்தன பேரும் பாஷா மாரி படம் எடுக்கணும், படம் நடிக்கணும்னு சொல்லி அத்தன பேரும் பாஷா எடுத்தாங்க. அப்படியா? ஆமா. நீங்க ம். நெறைய படம் பாருங்களேன். ம். பாஷா மாரியே இருக்கு. ம். ஆமா. ஜனான்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அஜித் சார்து. ம். பாம்பேலேருந்து வருவாரு. ஆமா. ஒண்ணுமே தெரியாம கிராமத்துல இருக்கிற மாரி. ம். பின்னால ஒரு கதை ஆரம்பிச்சாங்கன்னா, பாம்பேல இவரு யார் தெரியுமா? ம். அஜித் தான் காப்பி அடிச்சாருன்னு இல்ல. ம். அடுத்தாப்புல நீங்க யாருன்னே தெரியாத ஹீரோ வந்து கீழ் மட்டத்துல இருப்பாரு. ஆனா ரிட்டன் திரும்பினாருன்னா, ம். அப்படின்னு இவருக்குள்ளாரையும் சிங்கம் இருக்கு, புலி ஓ! இருக்குன்னு அந்த மாதிரி. என்னென்னவோ காட்டுனாங்க. ம். ம். ஆனா பாஷாவ மிஞ்ச முடியல.